கிளம்பி வந்துட்டேன். முதல் 3 மாதம் ஃபோன் அடிக்கும்போது இதில் அப்புறம் ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபுலன். நான் இப்போ ரன்னிங் சம்மந்தமாக வீடியோ போட்டுக்கிட்டுருப்பேன். ரன்னிங் மட்டுமே என்னோடய கோலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஹைப்ரிட் அத்லெட் ஆகணும். அதாவது எனக்கு வந்து நிறையா ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால, அது ஸ்போர்ட்ஸுன்றதை விட இப்போ சோலோவாக பண்ணக்கூடியது. இப்போ ஜிம்முக்கு போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது, மசில் பில்டிங் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ ரன்னிங்கிறது சோலோவாக நம்மளே எவ்வளோ அப்படின்றத நம்ம ஒரு நாள் நம்மளை ஜெயிக்கிறதே பெரிய டாஸ்க்காக இருக்கும். அது போக வந்து ட்ரையத்லான்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3 விதமான ஸ்போர்ட்டை பண்ணுவாங்க. முதல்ல வந்து ரன்னிங் போவாங்க, அப்புறம் சைக்கிளிங் பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்விம்மிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் சேர்த்து தான் அயன்மேனு. ஸோ இதுக்குள்ளே ஹைப்ரிட் வருமானு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ இந்த ஹைப்ரிட் அத்லெட்டுக்கு 3 விஷயம் தேவைப்படும். ஒன்று மசில் ஸ்ட்ரென்த்து, அதாவது இப்போ ஜிம் பாடி இருக்காங்கல்ல, ஜிம்முக்கு போகிறவங்களோட ஃபிசிக் எப்படி இருக்குது, கிட்டத்தட்ட 70-80% அந்த மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி. அது போக அதுக்காக ஃபுல்லாக வந்து ஒரு ஒலிம்பியா ஸ்டேஜ் ஏறுற மாதிரி வச்சுருந்தோம்னா எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆக்டிவிட்டிஸும் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏதாச்சும் 100ல் ஒரு ஆள் இருப்பாங்க. இது போக கார்டியோ வேஸ்குலர் இருக்குது, நம்ம சொன்ன மாதிரி ஸ்விம்மிங்கு, ரன்னிங்கு, சைக்கிளிங்கு. இது போக ஏதாச்சும் ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் இல்லைன்னா செல்ஃப் டிஃபென்ஸ். இது மூணில் ஏதாச்சும் ஒன்று அப்படியே நம்ம கற்று வச்சுருக்கிறது தான் வந்து ஹைப்ரிட் அத்லெட்டுக்குள்ளே வரும். ஸோ அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ரன்னிங்கில் வந்து நம்மளோட ப்ராக்ரஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ரொம்ப கிராஜுவலாக இருக்கும். இயர்லி ப்ராக்ரஸ் தான் இருக்குமே தவிர்த்து டக்குன்னு சடனாக மந்த்லி ப்ராக்ரஸ் வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஸோ இதனால் நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குறதுனால இப்போ ரன்னிங்கை பற்றி ஒரு மிஸ்டேக் இருக்குது, ரன்னிங்கை பற்றி கற்றுக்கிட்டு நம்ம சொல்லிக் கொடுக்குறதுனால எனக்குன்னு ஒரு பிளான் போட்டு, எனக்குன்னு ஒரு கோச் வச்சு நான் ஆர்டராக கொண்டு போகணும். அது எவோ 30க்கு மேலே அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன மிஸ்டேக் இருக்கோ அதை நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால நானே சில விஷயங்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நேற்றெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 கிலோமீட்டர் 5 பேஸில் ஓடணுன்றது ஒரு கோச்சிட்ட கேட்டிருந்தேன். அதை வச்சு தான் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணேன். அது வந்து சீக்கிரம் அட்டைன் பண்ணுறதுக்கு 21 சீக்கிரம் அட்டைன் பண்ண 21ஓட டைமிங்கை சீக்கிரம் அட்டைன் பண்ணுறதுக்கு உண்டான ஹெவி ஒர்க் அவுட் பிளான்ஸ், ஹார்டு, பேசிக்கு, மீடியம், ஹார்டுன்னு இருக்கும்ல, அந்த ஹார்ட் லெவலில் இருக்கிறது. ஸோ எதுவுமே வந்து குண்டாங்குதிரையும் பண்ணலை, அதாவது எனக்கு தோன்றதையும் பண்ணலை, அதுக்காக கேட்காமையும் பண்ணலை. பண்ணுற மிஸ்டேக்லேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்றத ஷேர் பண்ணுறதுக்காக தான் அதையும் நான் போடுறேன். ஸோ அப்போ தான் வந்து ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகும், ஒரு கம்யூனிட்டியாக பில்ட் ஆகும். நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் நம்ம நண்பர்கிட்ட ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நான் அவருமே சொன்னார், நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டியாக பில்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரியுது, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை நம்ம அப்படியே கொண்டு போகலாம். மித்தபடி இந்த டாக்ஸிக்காக டீபங்க் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு உன்னோட எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம பதில் வீடியோ போடுறதை விட்டுவிட்டு இதை ஒரு கம்யூனிட்டியாக கொண்டு போனோம். ஏன்னா அந்தளவுக்கு ரன்னிங் நாலேஜ் வந்து இப்போ தான் ஷூவை பற்றியே ஓரளவுக்கு நம்ம கற்றுக்கிட்டு வரோம். ஏன்னா பேசிக்காக வந்து கார்டியோ வேஸ்குலர் தான் ஃபஸ்ட்டு மெயின், அதுக்கப்புறம் தான் மசில் ஸ்ட்ரென்த்துன்றது என்னோட கான்செப்ட், சரியா? ஸோ அதனால் நம்ம இதை பற்றி நிறையா தெரிஞ்சு நிறையா உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுனால நான் பண்ணுற மிஸ்டேக்லேருந்து உங்களுக்கு நேற்று 16 கிலோமீட்டர் பண்ணுற மிஸ்டேக் வந்து அதில் என்னென்ன இருந்தது அப்படின்றத நான் போக ஷேர் பண்ணுறேன் நான். ஓகேவா? இன்றைக்கி வந்து 16 கிலோமீட்டர் வந்து இன்றைக்கி வந்து 12 கிலோமீட்ரு 5:30 பேஸு. கிட்டத்தட்ட 5:30னா எவ்வளோ வரும்? 1:05 நினைக்கிறேன். 1 மணி நேரம் 5 நிமிஷம் அந்த இதுக்குள்ளே முடிக்கணும். முடிச்சுட்டு நான் அடுத்து எனக்கு பாக்ஸிங் கிளாஸ் இருக்குது, அதை போவேன். நான் போயிட்டு இதை வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்ற ஐடியாலையும் இருக்கேன். எப்படி அப்படின்னா, எனக்கு என்ன தெரியுது, அவருக்கு என்ன தெரியுது, இன்னொரு ரன்னருக்கு என்ன தெரியுது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி ஸ்ட்ரெச். ஒரு 5 நிமிஷம் பண்ணிவிட்டு நான் ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். 5:30 பேஸ் தானே, ஸோ ரொம்ப ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ண தேவையில்ல. ஸோ லைட்டாக மீடியமாக பண்ணிவிட்டு நான் அப்படியே ஸ்லோவாக கிட்டத்தட்ட ஈஸிக்கும் ஹார்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, 12 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேஸ் என்னென்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 5:30 பேஸு. கிட்டத்தட்ட டெம்போ மாதிரி தான் இது. ஏன் அப்படின்னா, ஒரு வாரம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணதை நான் வந்து டெம்போவாக 5 கிலோமீட்டர் ஓடணும்னு டெஸ்ட் பண்ணேன் 16 கிலோமீட்டர். அது ஓட முடியாததுக்கு ரீசன் வந்து
எனக்கு ஸ்லீப் சைக்கிள் சரியில்லை, ரெக்கவரி சரியில்லை. ஸோ ஹார்ட் ரேட் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருந்தாலும் இந்த பிரச்சனையினால என்னால் அதை ஓட முடியல. ஒரு ரேஸையும் மிஸ் பண்ணுறம்போது ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோம். அடுத்த தடவை அதெல்லாம் சரி பண்ணி தான் கொண்டு போகிறோம். இன்றைக்கி இது எப்படி நான் சரி பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து சம் கைண்ட் ஆஃப் அலர்ஜி. அதை சொல்ல போனோம்னா டஸ்ட் அலர்ஜின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நான் ஒரு 3 நாள் ஸ்லீப் சைக்கிள் சரியில்லை. ஸோ நான் என்ன பண்ணேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தூங்குறது, காலையில் எந்திரிக்கிறது, இந்த விஷயத்துக்குள்ளே கரெக்டாக ஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன். அப்படி இருந்துமே ரெக்கவரி பத்தலை. ஸோ நேற்று என்ன பண்ணேன் அப்படின்னா, நைட்டு தூங்கும்போது சிட்ரிசின், அது வந்து என்னோடய தும்மல் அதிகமாக வரும் ஒரு சில டஸ்ட் அலர்ஜினால், இல்லைன்னா கூலிங் ஏதாச்சும் சாப்பிட்றதுனால. இப்போ வந்து அதனால் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, நைட்டு சிட்ரிசின் போட்டிருந்தேன். ஸோ நல்லா டீப் ஸ்லீப் சொல்லப்போனால் ஒரு நல்ல ஸ்லீப்பாக இருந்தது. ஒரு 5 மணி வரையும் நல்லா தூங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எந்திரிச்சு கிரவுண்டுக்கு வந்தது வந்து கொஞ்சம் புத்துணர்ச்சியாக ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அதனால் நான் இப்போ இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா, ஈஸி ரன் தான் ஓடி இருக்கணும். இன்றைக்கி வந்து 12 கிலோமீட்டர்ன்றது ஈஸி ரன்னாக ஓடி இருக்கணும். ஈஸி ரன்னா என்ன எனக்கு தெரியுமில்ல, 6 to 6:30 இல்லைனா 6 அதை பிடிச்சி ஓடுறது தான் ஈஸி ரன். எனக்கு ஒரு ஆள் ஹார்ட் ரேட்டை பொறுத்து மாறும். இப்போ வந்து இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட டெம்போ 12 கிலோமீட்டரு. இது வந்து மீடியமும் கிடையாது, ஹார்டும் கிடையாது, ஈஸிக்கும் மீடியமுக்கும் நடுவில் இருக்கும். இப்போ அதை என்னன்றதை நான் காட்டுறேன். ஆவரேஜ் ஹார்ட் ரேட் வந்து 162, கிட்டத்தட்ட ஜோன் 3 தான். ஜோன் 2 கிடையாது, ஜோன் 3. ஜோன் 3ல் வந்து 11 நிமிஷமும், ஜோன் 4ல் வந்து 34 நிமிஷமும் ஓடி இருக்கேன். லாஸ்ட்டாக பார்த்தோம் லேப் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே எல்லாமே கரெக்டாக. ஃபஸ்ட் லேப் மட்டும் 539 ஷூலேஸ் வந்துச்சு, அதை மாட்டினேன், அது ஒன்று. மித்த எல்லாமே 529, 525, 520, 530. லாஸ்ட் மட்டும் 450 கொஞ்சம் ஒரு ரவுண்டு மட்டும் புஷ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா நல்லாவே எனர்ஜியை ஃபீல் பண்ணேன் நான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், தண்ணி எடுக்கிறது. அதாவது எலக்ட்ரோலைட்டு ஒரு ரேஸ் அப்போ, அதாவது ரன்னிங் அப்போ வந்து தண்ணி குடிக்கிறது வந்து எனக்கு பேசிக்காகவே இன்பில்டாகவே வந்து எப்படி அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரன்னிங் போகும்போது 15 கிலோமீட்டர் போகும்போது தண்ணியை குடிக்காமல் தான் போனேன். அது வந்து எனக்கு அந்த மாதிரி தான் வந்து எனக்கு செட் ஆகிருக்கு. இப்போ வந்து ஒரு ரேஸை கம்ப்ளீட் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 8 கிலோமீட்டரில் ஒரு எலக்ட்ரோலைட் இல்லைன்னா வாட்ரு, சரியா, 12வது கிலோமீட்டரில் ஒரு எலக்ட்ரோலைட் ஆர் வாட்ரு, அது மாதிரி 16 அப்படின்னு ஒரு ரேஸை பொறுத்து. இப்போ 21 ஓட போகிறோம், 10 ஓட போகிறோம், 42 ஓட போகிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஹைட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பிகினர்ஸுக்கு, ஒரு இன்டர்மீடியேட்டாக பழகிட்டு இருக்கிறவங்களுக்கு செட் ஆகுமே தவிர்த்து, இப்போ ஓரளவுக்கு அட்வான்ஸ்டிலேருந்து ஒரு ப்ரோ ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது செட் ஆகாது. ஒரு ஸ்டாப்லேயும் நம்ம அதாவது நின்றுன்னு சொல்ல முடியாது. வாட்டருக்கு ஃபோக்கஸ் பண்ணி கிராப் பண்ணி நம்ம போகிற பேஸ்லேருந்து வாட்டரை கிராப் பண்ணுறது கூட நமக்கு வந்து நம்ம பேஸோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். ஸோ அதனால வந்து அந்த வாட்டர் எடுக்கிறத வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணி ஓடுறதுக்கு ரீசன் எனக்கு இது செட் ஆகுது அப்படின்றதுனால நான் அதை ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஆஸ் பர் த ரிசர்ச் பேப்பர் அப்படின்றத யோசிக்காமல், இப்போ இன்ஸ்டாவில் ஒருத்தரை பார்த்துருப்பீங்க, 100 சப்பாத்தி சாப்பிடுவார், ஒரு 10 கிலோ கேக்கு சாப்பிடுவார் அப்படின்னா, அவர் சாப்பிட்டு அவர் அதில் உயிரோடு இருப்பார். நமக்கு அது தாங்குமா அப்படின்றத பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு அட்வைசபிள் 10 முட்டை வரையும் எடுக்கலாம், ஒயிட் எக் எடுக்கலாம் அப்படின்னா, அதை நம்ம கட் ஹெல்த்தை அந்தளவுக்கு கொண்டு போகிறது, சிக்கனை ஒரு நாளைக்கு 1/2 kg கொண்டு போகிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். எடுத்தோடனே 1/2 kg சாப்பிட முடியாது, ஒரு 200, 300 அப்படின்னு தான் கொண்டு போகணும். அதுக்கேற்ற மாதிரி ப்ளோட்டிங் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு ஆள் பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒன்றையும் நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஆஸ் பர் த ரிசர்ச் பேப்பர்னு எல்லாத்தையும் நீங்கள் பார்க்காம தனக்குத்தானே டெஸ்ட் பண்ணிக்கிறது ஃபஸ்ட்டு ஒரு மெயினான ஒரு ரீசனு. அப்புறம் ரன்னிங்கில் வந்து நம்ம வந்து ஒரு போய்கிட்டு இருக்கும்போது கால் பெயினோ இல்லை ஆர்ம் ஆக்ஷன் வந்து சரியில்லை, காலில் கொஞ்சம் பெயின் இருக்குது, ஷின்போன் வலிக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுக்கோங்க. கம்ஃபர்டபுள் பேஸில், அதாவது ரேஸ் பேஸ் கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸி பேஸ் வந்து 6, கம்ஃபர்டபுள் பேஸ் 5:30, ரேஸ் பேஸ் 5ன்னு வச்சுக்கோங்க. 5 பேஸில் வந்துட்டு வேறு என்னத்தையாச்சும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. கரெக்டாக ஃபோக்கஸாக இருக்கணும். யாராச்சும் உங்கள் பேஸில் ஓடுற ஆள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சி ஓடுற மாதிரி இருக்கணும். இப்போ 5:30 பேஸில் வந்துட்டு உங்களுக்கு ஃபோக்கஸ் மிஸ் ஆகும், அப்பப்போ வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும், வேறு ஏதாச்சும் திங்கிங் போகும். ஏன்னா அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்களை நீங்களே கற்பனை பண்ணிக்கிறீங்களா, இந்த மாதிரி வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள். இப்போ நான் வந்து இன்றைக்கி என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஒரு 7-8 வருஷத்துக்கு பின்னாடி போய் ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நான் வந்து திடீர்னு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிடுவேன். சில சமயம் மைண்ட் அப்செட்டில் வந்து ட்ரிகர் ஆயிடுறது. அப்போ வந்து இந்த கோலை வச்சு ஓடுறது, இன்றைக்கி இந்த இதுதான் ஓடணும் அப்படின்லாம் கிடையாது, ஏன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஓட ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதனால தான் வந்து நேற்று ஓட முடியலை அப்படின்ற ஒரு விரக்தினாலையும் இன்றைக்கி 5:30 பேஸில் வந்து ஜோன் 3ல் ஓடி இருக்கேன். சரியா, இதுதான் ரீசனு. தண்ணி குடிக்காமல் ஓடுறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அந்த மாதிரி பாடி செட் ஆயிடுச்சு. தண்ணி ஒரு இடத்துல இப்போ நான் இங்கெல்லாம் தண்ணி கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க, இந்த இடத்துல வச்சுட்டு தான் ஓடுறேன் அப்படின்னா, அந்த இடத்துல வாங்கிட்டு ஓடும்போது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். எப்படியும் ஒரு 10 செகண்ட் லேக் ஆகும்.
ஸோ அதில் வந்து நமக்கு அடுத்த கிலோமீட்டர் ஓடும்போது ஏதாச்சும் அதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கேன். ஒரு தடவை தண்ணி எடுக்கும் போதும் சரி, திருப்பி வைக்கும் போதும் சரி, நான் கையில் எடுத்துட்டேன்னா அதை எடுத்துக்கிட்டே நம்ம ஓடணும். அந்த குறிப்பிட்ட இதில் வந்து சீட் பண்ணாமல் முடிக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. இப்போ நான் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஷூலேஸை கட்டுறது கூட எனக்கு ஒரு சீட்டிங்காக தான் தெரியும். ஓடிக்கிட்டே இருக்கும்போது நடந்துட்டேன், என்னால் முடியாமல் நான் வந்து ஒரு 200 மீட்டர் நடந்துட்டு ரெக்கவரி எடுத்துக்கிட்டு நான் திருப்பி ஓடுறேன் அப்படின்னா அதுவே எனக்கு சீட்டிங்காக தான் இருக்கும். ஸோ ஒரு ஆள் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து வந்து வாட்டர் குடிக்கிறது குடிக்காதது மாறும். இப்போ நீங்கள் வந்து இல்லை உங்களுக்கு அதை கேரி பண்ண முடியலன்னா ஹைட்ரேஷன் பேக்லாம் இருக்குது. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். 2500 டெக்கத்லானில் இருக்குது. அதெல்லாம் உழைக்காது. ஒரு கேமல் பேக்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து 10,000 ரூபா மினிமம் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போடுற அளவுக்கு இன்னும் வரலை. ஸோ அதனால தான் வந்து அதை செய்யலை. சரியா? எனக்கு அப் டு 21-25 வரையும் தண்ணி குடிக்காமல் ஓடுற அளவுக்கு எனக்கு கேப்பபிள் இருக்குது. ஏன்னா அதை நான் வந்து டைமை நான் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நான் ஓடும்போதே அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் முடியும், உங்களால் எவ்வளோ முடியுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. அதாவது டெஸ்ட் பண்ணுறதுனா ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா ப்ராப்பர் ஹைட்ரேஷன் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி யூஸ் பண்ண ஷூ வந்து ஃபஸ்ட் காப்பி ஷூ தான் யூஸ் பண்ண வாட்ச் வந்து கோரஸ் ஸ்பேஸ் 3. வேறு என்ன, பெர்ஃபார்மக்ஸில் ஸ்லீவு. ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சின்ன ஒரு ஆஃபர் ஒன்று வந்திருக்கு. ஆஃபர்னு சொல்ல முடியாது, ஒரு ப்ரொமோஷன் மாதிரின்னு சொல்ல முடியாது. அது வந்திருக்கு. அது என்னன்றதை பேசிக்கிட்டு இருக்கேன் நான். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இருக்கும். நான் நாளைக்கு சொல்கிறேன் என்னன்றது. பேசிட்டு சொல்கிறேன். இன்னும் கன்ஃபர்மேஷன் பேசலை. எப்படி என்ன டேர்ம்ஸ் பேசணும் என்னன்றது தெரியல. கண்டிப்பாக அது ஒரு நல்ல விதமான ஒரு ப்ரொமோஷன் வச்சுக்கோங்களேன். நம்ம டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்தது. சரியா? ஓகே, பாய், பார்ப்போம்.